சுப்பிரமணியாவே அமர சிறி சடையழக ஆறு சடையே முருகா மகிழாவே முருகா ஆயனோட மருமகனே வந்தனக்கு வந்தரவா வந்தனக்கு வந்தரவா அயனே வாக்கருள வேணுயவா அயனே வாக்கருள ஆதி ஒரு காலத்தில தலைமுறையா இன்பமோடு வந்து உரிந்த ராமசாமி தேவரையா உம்மரோட போய் பாட ராமசாமி தேவரையா ஆசிரிய முன்னோடிய அமர்ந்த தெய்வம் கலிகோர்த்த காக்க வந்த கலிங்கனாட்சி அம்பிகையா கலைக்கருள வேணுந்தாயே ஆதிர தக்கதாக ஆதிர தவமான பங்களக்க ஆண்ட தெய்வம் ராஜேந்திர பாண்டியனே கோட்டைய காத்த தெய்வம் ஏ கொலவளத்த மட்டமான வாசலில முன்னோடியா இருந்த தெய்வம் மாநில பிறந்தவரா தெய்வமா இருந்தவரா ராமசாமி தேவரையா உங்களோட கதைகள் வாழ உங்களோட வாழவு வாழ நல்ல நாடு நல்ல நாடு நாடுகள் புகழ் நாடு புலியோ நாடு புலியோ நாடு மலர் நாடு மரங்கள் வாங்கி செழிக்கும் நாடு பாரோர்கள் புகழுகின்ற அந்த பண்புடி மன்னடிய பாரோர்கள் புகழுகின்ற பண்புடையான முடுக்கு தெருவு பக்கத்துல சாமி தெருவு அந்த முடுக்கு தெருவில் வாசம் செய்யும் மூதாக்களுடைய காலத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வந்துள்ளா தெரியுமா? ஐயாவுக்கு தேவனும் வடிவமாலும்
அவர் இந்த பண்புடைய தன்னை முடுக்கு திரையிலே ஆண்டக்கூடிய காலத்துல காடு கரை நஞ்சை குஞ்சைகள் எல்லாம் பெரிய விவசாயத்துக்கு சேர்ந்தவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா? அந்த வையாவூரி தேவர் வடிவமான ஆண்ட காலத்துல அவளுக்கு பிள்ளை இல்லாம ஒத்தைக்கு ஒரு மகன் அவர் தான் அந்த சிவனுகரான தேவர். அந்த சிவனுகரான தேவருக்கு அவருக்கு ஒரு வயதான் 7 வயது மாற்றி 4 வயது மாற்றி அந்த சிவனுகரான தேவருமா நடந்தோடி பிள்ளையானா 5 வயது மாற்றி அறிவுணமும் பிரயமானா 7 வயது மாற்றி விளையாடுவாரா 12 வயது மாற்றி பலகளையும் படிப்பாரா 21 வயது மாற்றி சிவனுகரான தேவருக்கு 26 வயதாச்சு அவரை இடவட்ட பிறந்த மகன் தான் யாரு? இந்த சிவனுகரான தேவர். அந்த சிவனுகரான தேவருக்கு வயசு 21. அந்த 21 வயசுல வீராதி வீரன் சூராதி சூரனா அப்பேற்பட்ட அழகனா இருக்காரு அந்த சிவனுகரான தேவர். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த சிவனுகரான தேவருக்கும் நம்ம வியாபாரங்கள் செய்ய வேண்டும் சொல்லி இந்த அச்சன் கோயில் வந்து ஆலம்பாடி மத்தில பழைய மரங்களை விசாரிச்சு அதுல மாயாண்டி பழையம்னு ஒரு ஆளு அந்த மாயாண்டி பழையங்களை விசாரிச்சு அங்க உள்ள இஞ்சி மஞ்சள் ஏலம் கிராம்பு இப்படி மழை வெள்ள சாமான்களை வாங்கி இந்த சிவனுகரான தேவரு இந்த பண்புலைக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு நாளை பார்த்து சொங்கோட்டையில வந்து வியாபாரம் பண்ணுவாரு. சொங்கோட்டையில யாரு வாங்குதா? இந்த வியாபாரத்தை வாங்கறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் கண்காணி இருப்பாரு. அவர் தான் பரமசிவன் பிள்ளை. அந்த பரமசிவன் பிள்ளை கிட்ட கொண்டாந்து இந்த மலைவள சாமான்லாம் அந்த சிவனுகரான தேவர் விற்கிறது. அங்க உள்ள காவிரிகளை வாங்கி இந்த பழைய மார்க்கெட்டை கொண்டாந்து கொடுப்பது இப்படி காலங்காலமா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஒரு நாள் பார்க்க இந்த சிவனுகரான தேவர் அந்த மாயாண்டி தலைவன் ஒரு ஆள் உண்டுதா பழைய கூட்டத்துக்கு அதுக்கு ஒரு தலைமுறை ஆள் உண்டு. அவர் தான் மாயாண்டி பழையன். அப்ப அந்த மாயாண்டி பழையன் சொன்னாராம், எங்க ஊர்ல தை மாசம் தைப்பூசம் 7வது திருவிழா நடக்கு. அத ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருவிழா மண்டபப்படி தேர் திருவிழா இப்படி சிறப்பா நடக்கும். இதுல எங்களுக்கு 7ஆம் திருவிழா. அது 7ஆம் திருவிழா காலங்காலமா அந்த முருகர் பெருமானுக்கு அவர் இந்த சமூக நயனருக்கு 12 மணிக்கு காட்சி கொடுப்பாங்க. இரவு 12 மணிக்கு வெட்டச்சப்பறம் அந்த வீதிகளை வரும். இப்படிதான் எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். எங்க திருவிழா பார்க்க பழைய மாதிரிதான் வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா சிவனுகரான தேவர் அவன் ஆட்டு சம்மதித்து அந்த மழை பொழிய ஆட்டு மண்ண சம்மதித்து அந்த மாயாண்டி பழியம் தானே சம்மதித்து நாளைக்கு உங்களுக்கு 7ஆம் திருவிழான்னு சொல்லுவியா? ஆனா நம்ம பகல்ல வரக்கூடாது. ஏன்னா பழையவர்கள் வந்து பகல்ல நடமாட மாட்டாங்க. காட்டுக்குள்ளதான் நடமாடுறவங்க வச்சு ஊருக்குள்ள பகல்ல வரமாட்டாங்க. ஆமா. ஆனா நீங்க போங்க
இந்த மரவளை சாமான் கொண்டு நீங்க வித்து வியாபாரம் பண்ணிக்கோங்க. நாங்க மறுநாள் இரவுல புறப்பட்டு நாங்க கருதரணும் மசங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். மாயா ஆண்டி படிய நானும் அந்தபடி மறுநாள் இவங்க அங்க இருந்து ஒரு 5 மணிக்கு புறப்பட்டு அப்ப நடந்தான் வரணும். இப்ப அச்சங்கோயில் கார் போகுது, பிரசர் போகுது, பைக்கு போகுது. அப்ப இங்க இருந்து நடந்து போயிடணும். அப்ப இவங்க அந்த ஆலம்பாடி மெத்த விட்டு அச்சங்கோயிலுக்கு வந்து ஒரே கால் நடையா நடந்து நடந்து பழைய மரங்களாம் கூட்டமும் நாட்டமும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அன்புரைக்கு வந்தாங்க. தவிர நீங்க சொன்ன கட்டளைக்கு இணங்கி நாங்க எல்லாரும் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுல அந்த முடுக்கு தெருவுல பண்புலையில அந்த சாமி தெருக்கு அடுத்த முடுக்கு தெருவு அந்த முடுக்கு தெருல அவர் பணியாளர் வச்சு அவனுக்கு அன்ன உபசாரம் கொடுத்து அன்னைக்கு அங்க தங்க வச்சு கோயில் திருவிழா கிடைச்சப்பறமா பார்த்து முடிஞ்சாங்க. ஏன்னா இரவுல 18 பட்டி கிராமம் சுற்றுலா கிராமம் பண்புலை எடுத்து கணக்குள்ள வர சீவநல்லூர், எலத்தூர், இந்த தென்காசி வட்டம் உள்ள கிராமங்கள் எல்லாம் இந்த 7ஆம் திருவிழா பார்க்க கூட்டம் மாற்றம் வரும். அதே மாதிரி அந்த 7ஆம் திருவிழா பார்க்கறதுக்கு வடிவமார்களும் படிச்சியும் சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த திருவிழா பார்க்கறதுக்கு எலத்துல இருந்து கூட்டமும் நாட்டம் வந்தாங்க. அது ஒரு பெண்மணி திருவிழா பார்த்தாங்க. வடிவமார்கள் விடிய விடிய ஒரு 5 மணி வரைக்கும் திருவிழா பார்த்து முடிச்சாங்க. ஏன்னா பொழுது விடியக்குள்ள காட்டுக்குள்ள போயிடும். பொழுது விடியக்குள்ள காட்டுக்குள்ள போயிடும் சொல்லி காலையில 5 மணிக்கு திருவிழா பார்த்துட்டு சிறுநீரகத்தை சொல்லல. இவங்க வந்ததுதான் தெரியும் நாங்க போயிட்டு வரணும்னு சொல்லல. உடனே பழைய மரங்களாம் கூட்டமும் நாட்டமும் சேர்ந்து அந்த திருவிழா பார்த்து முடிஞ்ச உடனே அச்சன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று அந்த பழைய மர கூட்டம் போக நினைத்து கொண்டு கூட்டமும் நாட்டமும் இருவேர்களும் எல்லாரும் புறப்படுறாங்க. மணி 5 மணில குரங்கு இருட்டு சரியா விடியல. இவங்க பழைய மர திருவிழா பார்த்து முடிஞ்சு மிட்டாய் கிட்டாய் வாங்கிட்டு கரும்பு வாங்கிட்டு இப்ப திருவிழா கரும்பு இல்ல அப்ப கரும்பு போட்டுருவாங்க. தை மாசம் மிட்டாய் பொட்டி பொட்டி பொட்டியா வரிசைக்கா வச்சிருப்பாங்க. இந்த பழைய மரக்கெல்லாம் அந்த செவனேரத்துக்கு மிட்டாய் கிட்டாய் வாங்கி கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க வழியில் போச்சாரு. செவனேரத்துல வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க முழுத்தர் வீட்டுக்கு வந்துட்டாரு. பழைய மரம் புறப்பட்டு வந்தாங்கல்ல. இந்த குரங்கு இருக்குல்ல இந்த இலத்தூர்ல இருந்து கூட்டம் நாட்டம் வந்த இடத்துல ஒரு பெண்ணு தப்பிருக்கா. சீனியம்மா அவ தப்புனால அவ தப்பும் போது யாருன்னு அவனுக்கு தெரியல தெரியல. இந்த பழைய மாட்டு பின்னாலே இந்த குழந்தை வருது. வயசு என்னருக்கு 5 வயசு இருக்கும். அப்ப எனக்கு பின்னால வராங்கல்ல பின்னால அழுதுகிட்டே வரா. இந்த பழைய மார்களும் பண்புலையை விட்டு இந்த பவுனத்தோடு கழிச்சு இந்த பவுனத்தோடு வந்தாங்கல்ல அதை கழிச்சு 5 மணி சாலைக்கு வந்த உடனே ரொம்ப வீடுகள் எல்லாம் காடுலாம் கிடையாது. ஒரே காடு வரோம் இல்லையா. நடந்து போகும்போது பின்னால இங்க முனக்கு சத்தம் கேட்க என்ன அழுவு சத்தம் கேட்டு பின்னால திரும்பி பார்த்தாங்கல்ல ஒரு 5 வயசு பெண் குழந்தை. அவங்களுக்கு சரியான குழந்தைக்கு விவரம் தெரியல. தாயாரே தாய் அப்படியா தாயாரு தவப்பேருன்னு சொல்ல தெரியல. இந்த குழந்தை பின்னாலே அழுதுட்டு போச்சு. திரும்பி பார்த்தாங்க யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. யாரு பெற்ற பிள்ளையோ என்று அந்த பழைய மாடெல்லாம் சேர்ந்து அந்த மாயாண்டி பழைய குழந்தைய பார்த்து ஊருக்கு வர சொன்னாங்க தெரியாதா. தன் தோளிலே சுமந்து கொண்டு அந்த மாயாண்டி பழையனோ 5 ஒளி தன கிடந்து குழந்தைய எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு மலைப்பொழிய 5 ஒளி கிடைச்சாச்சு. ஓட தட்டி
கிடைச்சாச்சு. மேக்கரை கிடைச்சு அச்சம் கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க இருப்படத்துக்கு வந்து ஆலப்பாடி பட்டுல அந்த குழந்தைகள் சீரோடு சிறப்போடும் சீரோடு சிறப்போடும் செல்வமா வளர்த்து வரும் அழகில அந்த குழந்தை கூட்டு போனாங்களா வயசு 12 வயசு 16 வயசாச்சு. இந்த குழந்தை அங்கே பருவமாக இருக்கின்றா. பெண்ணுக்கு பெண்ணு பேர் கொண்ட மயிலழகியா இருக்கின்றா. மலைப்படிச்சு அப்பேற்பட்ட அழகு இருந்தார் இந்த செவனிடத்தவரு. அதே மாதிரி வழக்கமா காலங்காலமா நாளா அங்கோட வியாபாரத்தை இஞ்சி மஞ்சள் வாங்கி அந்த தொங்கடையை கொண்டு அந்த பரமஜம் பிள்ளை இடத்துல கொண்டு ஒப்படைச்சு அவர்கிட்ட அங்க விட்டு துட்டாக்கி அங்க உள்ள பொருளை மறுநாள் கால கட்டி நடந்து கொண்டு பழைய மாத்த கொடுத்தது காலங்காலமா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்க்க அந்த பழியெல்லாம் கூடி நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம பின்னால வந்த குழந்தைய பார்க்க முடியும். வளர்த்து வாரியமாயிடுச்சு. மங்கை பருவமாயிட்டா நம்ம பழியர் கூட்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன செய்வோம் யாரு செய்வோம் என்று எண்ணாத எண்ணம் எண்ணுவாராம் பழியர்களும் என்ன செய்வோம் யாரு செய்வோம் என்ன செய்ய போறோமோ யாரு செய்ய போறோமோ அங்கே பருவமா வந்து இவ்வளவு நாளாச்சு. நம்ம ஐயா இந்த செவனுகிற தேவத்தை ஒரு வார்த்தை நம்ம சொல்லலையே. இப்ப சொன்னா நினைப்பாரோ மனம் பதவி கண்ணீரை வடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். மறுநாள் ஆகட்டும், மறுநாள் வருவார்களா? நம்ம சொல்ல வேண்டிய பழைய மரணம் தன் வருத்தத்தோடு இருக்கும் போது மறுநாள் காலையில செவனுகிற அந்த அச்சன் கோயில போய் அந்த இஞ்சி மஞ்சளா வேண்டதுக்கு புறப்பட்டு போனாரு. அவர் புறப்பட்டு போய் அந்த பழைய மரங்கள் எல்லாரும் இந்த கரம்புல இருந்து 2 மாதிரி போட்டுப்பாங்க. இருக்க கூடி இருந்து எல்லாரும் சொல்றாங்க, ஐயாவே நீங்க மன்னிச்சிருங்க, ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தவறு நடந்து போச்சு. அப்ப சொன்னாரா செவரு, எப்பா ஏ மாயாண்டி பையா என்ன நடந்துச்சு சும்மா தயங்காம சொல்லுப்பா. அவங்களால சொல்ல முடியல. என்ன செய்ய முடியும்? எப்படி சொல்லித்தான் ஆகணும். அப்ப அந்த மாயாண்டி பைய சொன்னார், ஐயா நீங்க திருவிழா பார்க்க எங்களை கூப்பிட்டு எல்லாம் ஏழாம் பார்க்க நாங்க திருவிழாலாம் பாட்டு முடிஞ்சு எங்களுக்கு முட்டாய் கரும்புருமுறை வாங்கி எங்களை அனுப்பி வச்சிடலாம். நாங்க வரும்போது ஒரு பெண் குழந்தை 5 வயசு இருக்கும். அந்த பெண் குழந்தைக்கு பின்னாலே அழுது வந்துச்சு. அழுதுட்டு வரும்போது நாங்களும் திரும்பி பார்த்தா யாருமே தெரியல. ஆனால் அந்த குழந்தைய நாங்க கொண்டு வந்து வளர்த்து வாலியமாக்கி மங்கை பருவமாகி இருக்கின்றாள். அதனால எங்க நாட்டு பழைய மரக்கு உங்க நாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால உங்க நாட்டுல கூட்டு போய் நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைங்க சொன்னார் மாயாண்டி பழியன். அந்த மாயாண்டி பழியன் சொன்ன போது அப்ப செவனிடத்தவரு இவ்வளவு நாளாச்சு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ப்பா. இப்ப சொல்லிட என்ன செய்ய முடியும்? சரி எங்க நாட்டை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டி சொன்னார் செவனிடத்தவரு. ஆட்டினே சம்மதித்து தேவருமா அந்த பழைய வீரம் சொல்லுவாரோ ஏ மாயாண்டி பழியா அஞ்ச வேண்டாம் மழைய வேண்டாம். அஞ்ச
வேண்டாம் மழை வேண்டாம் இங்க நாட்டுல கூட்டிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த படிச்சு அந்த பழைய மகன் கையில உணர்ந்து ஒப்படைச்சார். கையில ஒப்படைக்கும் போது அந்த மலைப்படைச்சி பெண் குடியால முன்னமா நடந்தா வரணும். கூட்டி கொண்டாந்து பண்புலைக்கு கொண்டாந்து அழைத்து கொண்டாந்து வரலாம். அந்த முடுக்கு தெரு இருக்குல்ல தைக்க அந்த முடுக்கு தெரு பண்புலைக்கு கொண்டு வந்து அப்ப அப்பாட்ட சொன்னாரு, எப்பா இப்படி நம்ம ஊர்ல திருவிழா நடந்துச்சு, பழைய மரம் கூட்டு வந்தேன். ஒரு 5 வயது குழந்தை நாட்டு அந்த குழந்தைக்கு இலத்தூரி தப்பிருச்சு. ஆனா வளர்த்து வாலியமாக்கி மங்கை பருவமாயிட்டானா நாட்டுல கொண்டு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி என்னோட பின்னால அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொன்னாரு. பார்த்தாரா ஐயா உரித்தவரே யாரு செவநாட்டுல ஐயா அவ ஐயாலும் ஆத்தாலும் அப்ப பார்த்தார்கள் அவனுக்கு எந்த பெண்ணு இப்பேற்பட்ட பேரழிய நம்ம எந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்க என்று தன் மனசிலே நினைத்தார். வையாபுரி தேவரு வடிவமாலும் எப்பா இந்த பெண்ண உனக்கே நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் கூடி அதுக்கு ஒரு நாள் பார்த்து அந்த வையாசி வளர்வதை வெளியே பார்த்து அந்த செவனி கரையாள தேவனுக்கும் மலைப்புழைச்சிக்கும் நாள் பார்த்து நாள் பார்த்து தெனங்குறித்து அதுக்கு நல்ல நாள எதிர்பார்த்து ஏ வளர்வர வெள்ளியில அந்த வெள்ளியில இறங்கத்தில அந்த விடிய கால பொழுதில கால பொழுதில ஒரு 10 லட்சம் செவநிலத்திற்கும் மலை புடைச்சி பெண் கொடுக்கும் அந்த செவநிலத்துல கூட்டமும் ஆட்டமும் சொந்தக்காரங்க சேர்ந்து அந்த முடுக்குல வீட்டுல வச்சு அப்ப வீட்டுக்கு முன்னால விளக்குனா தருகிட்டாங்க. இப்ப கல்யாணம் முடிக்கணும்னா மண்டபம் கிடைக்காது. 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். மண்டபம் கிடைச்சாதான் நாடே குறிக்க முடியும். தவுசு கூட கிடைப்பாரா? நான் 12 ஊருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு பாரு. பக்கத்துல கூட சாம்பார் உப்பளி போடுவாரு. அதனால அந்த விளக்கு முன்னால சிவனிடத்தவரும் மலை பொழிச்சி பெண் கொடிக்கும் எங்க இருக்கு தெரியுமா? அந்த மலையாளர்கள் எங்க இருக்கு தாத்தா? இதுக்கு நேர கிழக்கு இருக்கு. ஆமா கும்பிடத்தான் போறாங்க. கேட்டா என் மகனி சாஸ்தாக்கு தெரியாதான். ஈஸ்வரிக்கு சாஸ்தா யாரு யாருன்னு கேட்க. ஈஸ்வரிக்கு சாஸ்தா யாரு? ஈஸ்வரி தான். அதனால அவருடைய கொலையத்தை தன் மனசில் நினைச்சு தன் முருகர் பெருமாளை மனமாக நினைத்து செவனிடத்தவருக்கும் மலை பிடிச்சி பெண் கொடிக்கும் அவன நல்ல அவன என்று அறமாங்கிலையோ சொல்லுவாரோ அழே சிவன நல்ல சிவன என்று சிவமாங்கிலையோ சொல்லுவாரோ சிவன என்று அந்த மலை பிடிச்சிட்டோம். கல்யாணம் சிறப்பாக நடந்து கொண்டது. அதோட பாடி நின்ற கொலைமையை ஆதரிக்க வேண்டும். இந்த கோட்டை மாடசாமி கொலை கொங்கணும்
நம்ம கொலைக்காய் கொலை தெய்வத்தை கொலத்தை மறந்தாலும் கொலை தெய்வத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால சுப்பையா இந்த கோட்டை மாடா முன் பார்வையில் இருக்காரு. ஆமா இருக்காருல வழக்கி அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வாழைகளை அந்த காலத்துல இருந்து இந்த கோட்டை மாடம் கொலை தெய்வம். அத மாதிரி அந்த கோட்டை மாட சாமி கொலகோமரங்கள் சிவநல்லூர்ல வாசகம் செய்யும். இந்த சுப்பையாவோட கூட்டமார்கள் அப்படின்னா இன்றைய உலகத்திலே அவதாரம் செய்து மூதாக்கள் காலத்தில் இருந்து இன்று வரை இந்த கோட்டமான விடாம வணங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. அந்த சுப்பையாருடைய கூட்டமார்கள் இசைக்கித்தோர் அவர்களும் அந்த கோட்டமான சாமி பேரு கோவில் அவர்கள் கோவில் கோவித் அவர்கள் கோவினா சத்திய சோதி இருக்கு இருசியா அப்படின்னா இசைக்கிரமா பாருங்க நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த கோட்டமான சாமி கொலகோமரங்கள் இந்த சுப்பையோட கூட்டம் கூட்டின்னு சொல்லுவாங்களா அதான் வாழையடி வாழை வரணுங்களா. இவர் எல்லாரும் சேர்ந்து எனக்கு 101 லட்சம் கொடுத்து என்ன சிறப்போடு ஆதரித்துள்ளார் ஐயா. ஆதரிக்க சீமானுடைய கொல கோத்திரம் வள்ளி வம்சம் புத்தார் பெற்ற உறவினரோடு இந்த சுப்பையாவுடைய சிவநல்லூர் சுப்பையாவுடைய வள்ளி வள்ளி வம்சம் முத்தார் பெற்ற உறவினரோடு எங்க அப்பனான கோட்டமாட சுவாமி அருளாலையும் எங்க வளரணும் வளரணும் மலை முருகனோட ஒன்று 10 100 கோடி வளரணும் ஆரிகை போல சென்ற செங்க இடங்கள் எல்லாம் சிறப்பு பற்றி வாழ வேண்டும். கலிங்கநாச்சியுட அருணையாள கல்யாணமா வாழ வேண்டும். கோட்டமாட சுவாமி அருளாள சாமி அருளாள அவரு கோடிக்காலம் வாழணும். கோட்டமாட அருளாள கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு வருடங்களிலிருந்து ஆண்டனுடைய அனுக்கிரகத்தினால அந்த மலப்புழைச்சி பெண் கொடியானவளும் மாதம் குடிமறந்தா கற்பமானா குடி மறந்தா அவளுக்கு 4 மாசமாச்சு. கஞ்சி குடி மறப்பாளா கஞ்சி குடி மறக்கா அந்த சிவனேரத்தவருக்கு ஆனந்த சந்தோஷம். அந்த அச்சந்தூரெல்லாம் அங்க இருந்த நெல்லிக்காய் அந்த மலை விளையெல்லாம் மலை விளை என்னென்ன விளையுமோ அத்தனை கொண்டாந்து கொடுத்தார். மனைவி தலைப்புள்ள சொல்லியா இருக்கல இந்த சிவநிலத்தோ தன் மனசிலே நிறுத்தி தன் மனைவியா ஆனாலும் மலை பிடிச்சிக்கு எல்லா பலன்களும் வாங்கி கொடுத்து மாசம் 10 மாசம் ஆச்சு. அந்த 10 மாசம் கழித்து 10 மாசம் கழித்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அரண்ய உதயம் அதிகால பொழுதுல அழகே
குழந்தையா பெற்றெடுத்தான் ஐயா வயதுலந்தியா அடிப்படியா வயது வந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்து அந்த சிவநிலத்துக்கு சந்தோஷம் ஐயா அதனால எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு 10-16 நாள் கழித்து அந்த முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு குறையத்து பெற விடல நம்ம ஐயா பெற விட வேண்டும் என்று சிவனுக்கு தேவரும் அந்த முதல் பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கு வையாபுரி தேவர் என்று பெயர் கொடுத்தார். அவன் வையாபுரி தேவர் தானே, அதனால தலை பிள்ளைக்கு வையாபுரி என்று பெயர் கொடுத்து அவரை வளர்த்து வளைந்து அவருக்கு வயசு உண்டாக்கி மறுபடியும் அந்த அம்மாளுக்கு இரண்டாவது ஆண் குழந்தை பெற்றெடுத்தா. அந்த குழந்தைக்கு சங்கிலிங்கம் என்று பெயர் கொடுத்தார். சங்கிலிங்க தேவரே வையாபுரி தேவரே சங்கிலிங்க தேவரே இரண்டு ஆண் குழந்தை கிடைத்தவுடனே அந்த மலை பிடிச்சி நமக்கு 2 ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்களுக்கு பெண் வேணும் என்று தன் மனசிலே கொலையுத்தெல்லாம் கும்பிட்டு வணங்கினார்கள். அந்த நகரசமுடையார் அருளத்தராகி சுந்தரேச பெருமாள் முருகப்பெருமான வணங்கி ஒரு பெண் குழந்தை வாங்கி தவமெல்லாம் செய்த போது மறுபடியும் அந்த அம்மா கெப்பமானா 10 மாசம் முற்றும் பெற்று பரிபூர்ண கெப்பமா இருக்கும் போது அந்த மலை பிடிச்சி பாதம் கொண்டு வயிறு உழைந்திருக்கும் போது மாதம் கொண்டு வயர் உழைந்தா அடித்தொடியா வயர் உழைந்து 10 மாசம் முற்றும் பெற்று இருக்கும் போது அவர் என்ன கிழமையில பிறக்கா தெரியுமா? சித்திரை மாசம் சிறந்த புனர்பூசம் அஸ்மதி ராமர் பிறந்த நாள் இல்லையா? அதே மாதிரி ராமரு சித்திரை மாசத்துல அந்த புனர்பூசத்துல அவதாரம் செஞ்சார்ல, அதே நாளையில அதே நட்சத்திரத்தை கண்ணு அந்த நட்சத்திர நாள் நினைக்கி அந்த மலை பிடிச்சி பெண் கொடியானவளும் கொண்டு வயர் உழைந்தா அவ அடி தொடியா வயர் உழைந்து ஐயா வயர் உழைந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா வயர் உழைந்து அந்த கூடி வந்த பெண்கள் எல்லாம் அந்த தெற்கு தெருவு முடுக்கு தெருவுல கூடி வந்த பெண்கள் எல்லாம் அவருக்கு கொலவையாது சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் ஆத்திருக்குறவ போடுவாங்க பெண்கள் எல்லாம் மூணாவது பிறந்த ஆண் குழந்தை செக்க நல்ல சமப்பழக அவன் செந்தூர போட்டழக பஞ்சி நல்ல தலையழக வாடாமல்லி போட்டழக சூடு நல்ல தலையழக தலையழக அவருக்கு சுருள நல்ல முடியழக தலையழக மூணாவது ஆண் குழந்தை பிறந்து என்று அந்த சிவனிடத்தவரும் மலைப்படுத்தியும் சொந்த வந்தெல்லாம் தானும் தர்மத்தெல்லாம் செய்து 10
அடுத்து 16 நாள் கழிச்சிச்சு. அந்த குழந்தைக்கு முத பிள்ளைக்கு வையாபுரி தேவர் என்று கொடுத்தார். இரண்டாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு சங்கிலிங்க தேவர் என்று பேர் கொடுத்தார். சங்கிலிங்க தேவர். மூணாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு ராமனுடைய அவதாரத்தை செய்த சித்திரமாக ராமன் பிறந்தார்களா. நட்சத்திரத்துக்கு பிறந்த போது அதே நட்சத்திரத்தில் நமக்கு மூணாவது ஆண் குழந்தை தான் கிடைச்சிருக்கு என்று சிவனிடத்தோறும் அந்த மலை பிடிச்சியும் அந்த ராமனுடைய பேரை நமக்கு சூட்ட வேண்டும் என்று என்ன சொன்னா தெரியுமா? ராமனுடைய அந்த திருவழக்கு முன்னால அப்ப பேர் திருவிழக்கு சீட்டு போடுவாங்க. அந்த எந்த பேர் வருது அந்த பேர் விடுவாங்க. அவங்க குறையத்து பேர சொன்னாங்களா? கிடையாது. ஆளுல அழகன் தெய்வ அம்சத்துல பிறந்தவரு. அதனால பிறந்த மூணாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு ராமசாமி ராமசாமி ஐயா ராமசாமி ஏ நலமுடன் ராமசாமி அந்த மூணாவது பிறந்த ஆண் குழந்தை ராமனுடைய பேரை சொன்னார்கள். சிவநேரத்தோறும் அந்த மலை பிடிச்சியும் தன் மூணாவது பிறந்த மகனுக்கு ராமசாமி என்று பெயர் கொடுத்தார். முதல் பிள்ளைக்கு வையாபுரி, இரண்டாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு சங்கிலிங்கம் என்று, மூணாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு அவருக்கு ராமசாமி என்று பெயர் கொடுத்து செல்ல மகனாக ராமசாமி அழக செக்க சிவப்பழக செந்தூர பொட்டழகன் தெய்வத்துடைய அம்சத்தில் பிறந்திருக்காரு. சிங்கராசி உள்ளவரு வீராதி வீரன் சுராதி சுரனாக ஐயாவான ராமசாமி அவரை தன் 16 நாளையில பெயர் கொடுத்து தன் தாலாக்கி ஓராக்கி தன் மகனாகிய ராமசாமி தேவருக்கு அவர் எப்படி வளர்ந்து வருகிறார் தெரியுமா? நல்ல வயலாட்சி நடந்தோடும் 5 நல்ல வயலாட்சி 5 நல்ல அறிவுடன் தன் மகனாக ராமசாமி தேவர ஏன்னா 2 குழந்தை சரியா படிக்கல. ஏன்னா குடும்பம் வந்து விவசாய குடும்பம் பத்தியா காடு கரை நஞ்ச புஞ்ச அப்ப விவசாயத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப என்னத்தை படிக்க வைக்க முடியும் சொல்லி 2 மக்களும் படிக்க வைக்கல. மூணாவது பிறந்த ஆண் குழந்தைய ராமசாமி தேவரு அவரை கல்வியில் பள்ளியில் கொண்டாந்து சிறப்பாக படிக்க வைத்து ஆய கலைகள் 64 ராமசாமி தேவரும் நலமுடனே படித்தார். அவர் படித்த காலத்துல வயசு என்னாவது 21 வயதும் ஆச்சு. அந்த ராமசாமி தேவருக்கு ராமசாமி இதற்கு வயசு 21. மூத்தவருக்கு மூணாவது பிறந்த பிள்ளைகளா
அதனால 21 வயசு ராமசாமி தேவருக்காச்சு தன் அண்ணமாருக்கெல்லாம் அந்த சிவநீரத்தவரு அந்த வையாபுரி தேவருக்கு சங்கிலிங்க தேவருக்கு அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைத்து குடும்பம் காரியம் நடக்கு அவங்க விவசாயம் பார்த்து அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வண்டி மாடு கொடுத்திருக்காரு. இந்த 3வது பிறந்த ஆண் குழந்தை அந்த ராமசாமிக்கு கல்யாணம் ஆகல. அப்ப பார்த்தா சிவநீரத்தவரு எப்பா ஏ மகனே வையாபுரி சங்கிலிங்கம் ராமசாமி நம்ம விவசாய குடும்பத்துல பிறந்தவோம். அதனால காடு கரையில யாரு மாடெல்லாம் நமக்கு இருக்கு. அதனால நம்ம அந்த பண்புலியில விட்டு ஓட்டத்தெருல போய் அப்போ வந்து இப்பதான் எல்லாரும் வாங்கிருக்காங்க. எங்க வந்தாலும் பெரம்போக்கு காலி இடங்கள். அதனால அந்த நத்தம் பெரம்போக்குல போய் பார்த்து நம்ம காடு வெட்டி அதுக்குன்னு ஒரு இடத்தை பார்த்து நம்ம காடு வெட்டி முடி திருப்பி அந்த நிலத்தெல்லாம் திருப்பி நம்ம நமக்குன்னு ஒரு காடுகளை உண்டு பண்ணி கேப்ப விளக்க விதைக்கலாம் என்று ராமசாமி தேவர்கிட்ட அந்த சிவகிர சொன்னார். அதுக்கு என்னப்பா நாளைக்கு போவோம் அப்படின்னு தான் மக்க மாத்த சொல்லி மறுநாள் காலையில வண்டி கட்டி கற்பனை கட்டி வச்சு பெரிய தூக்கு செட்டுல எவனா 3 பேரும் சாப்பிடணும் 4 பேரும் பெரிய தூக்கு செட்டுல தயாரானாலும் சாப்பாடு பொறிச்சு எளியாக வண்டியிலே கட்டி கொடுத்தார். அந்த பண்புலி முடுக்கு விட்டு மேற்கு முகமாக இந்த கோட்டை தெருடுக்கு வந்து நம்ம கேப்ப விளைய உண்டு பண்ணணும். கேப்ப விளைக்கணும்னு சொல்லி இந்த எங்க இந்த இடம் என்ன இருக்கலாம் கோட்டை பின்னால பெரிய திரடு இந்த விலையில வந்து இந்த தோட்டத்துல வந்து அந்த அப்ப வந்து ஒரே காடு தாங்க. அந்த கட்டையெல்லாம் வெட்டி மரத்தை வெட்டி அங்கிருந்து தள்ளி வியாபாரத்துல வேலைக்கு அடிக்கி 6 உழவுதார்கள் ஆட்டை கடா கிடமறித்து 10 உழவுழுது நல்ல நிலத்தை திருத்திட்டாங்க. நல்லா திருத்தி உழவு தெளிப்பொழியா ஆக்கி போட்டாங்க. கோட்டமசாமி பின்னால இருக்க தோப்பு இடத்துல அப்ப தெளிப்புளி ஆக்கி போடும் போது பங்கிரி மாசம் பருவமழை பெய்யும். பங்கிரி மாசம் பருவமழை காற்றெல்லாம் அந்த கடல்ல போட்டோம்னா அந்த பருவமழை பார்த்தா அந்த கடலை போடுவோம். அது மாதிரி பங்கிரி மாசத்தை பார்த்து இவங்க மாசில வந்து உழுது நிலத்தை திருத்தி போட்டாங்க. பங்கிரி பிறக்கணும்னு சொல்லி மறுநாள் பங்கிரி வந்து ஒரு மழை பெஞ்சுலாம் அந்த மழை பெஞ்சோட மறுநாள் வந்து தன் மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து அந்த சிவனிடத்தை வரும் அந்த வையாபுரி தேவரும் சங்கிலிங்க தேவரும் ராமசாமி தேவரும் வண்டி கட்டி இங்க வந்து கேப்பை விதைச்சு உழுது மரமெல்லாம் அடிச்சு ஒண்ணு போல போட்டாச்சு. கேப்ப விதைச்சாச்சு. கேப்ப உதைச்சு மதியம் தன் மட்டமாரம் முன்னால வச்சு அந்த சாப்பிட்டு முடித்தார்கள். அப்படி சொன்னாரா சிவனிடத்தவரு எப்பா இது போல ஆனந்த காடுகளே ஆனை புலி ஆனை எல்லாம் அட்டகாசம் பண்ணோம். இந்த கேப்ப உதைச்சுன்னா காவலுக்கு ஆள் இருக்கணும். ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க கேப்ப கதிரி விளைஞ்சு வர 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 அந்த மனம் பட்டு அந்த ஆணைகள் எல்லாம் அட்டகாசம் பண்ணி அழிச்சு போடும். அழிச்சாட்டம் பண்ணிச்சு வச்சுக்கோங்க என்ன செய்ய முடியும்? பாடுபட்டும் பலமுறையான பெறக்கூடாதுப்பா என்று மக்க மாட்டே சொன்னார் சிவன் எழுத்தவரும். எப்பா வாங்க அதோட இந்த பண்புலி ஒத்தப்பனடியா நல்லமாடசாமி ராமசாமி தேவரி ஆடு கொல்லவ மரங்கள் உத்தரத்துக்கு முடிஞ்சிச்சு. அந்த நல்லமாடசாமியுடைய கொல கோமரங்கள் எங்க மாமா மாடசாமி அப்படின்னா யாரு மாடசாமி தெரியாது. என் மாமாவுக்கு பட்டப்பேரு பஞ்சாரன்னு சொன்னதான் தெரியும். ஆமா அவருடைய அருந்த வச்சு என் மைத்துணர் அந்த நல்லமாடசாமி கொல கோமரங்கள் மாப்பிள்ள கருத்தாங்கன்னா
என் மாப்பிள்ள கருப்பசாமி வந்து இந்த ராமசாமித்தருடைய புகழ் போட நமக்கு 101 லட்சம் கொடுத்து இந்த சிறப்போடு நம்ம ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்து சீமாவுடைய குலம் கோத்திரம் வழி வம்சம் உற்றார் பெற்ற உறவினரோடு அந்த ஒத்தப்பனடியா ஆளினங்காத்தல ஐயனுடைய அந்த ஒத்தப்பன சுடலையுடைய அருளாலையும் அவர் செய்கின்ற எல்லாம் இப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழ வேணும் வாழ வேணும் பத்து 100 கோடி சென்ற சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பத்து வாழணும் ஒத்தப்பனடி அருளால உயர வேணும் கையில் நல்ல மாட அருளால நல்ல மாட அருளால எல்லாம் நலமும் பெற்று மதியம் இந்த இடத்துல இருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மக்க சொன்னார். கேப்ப உதச்சாச்சுப்பா கேப்பைக்கு காவலுக்கு காவல் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும் சொல்லி அந்த கேப்ப உதச்ச மதியத்துக்கு மேல ஏன்னா பொழுது சங்கன வீட்டுக்கு போனோம். அதான் நீ மூங்கில வெட்டி கம்போட வெட்டி நல்ல குச்சில் அப்படின்னா பரன் குச்சில் போடுறாங்க. எட்டாவது பலன் கொண்டு அது ஏறி வச்சுதான் மேலே ஏறணும். அதே மாதிரி இந்த கோட்டமாச்சாமி இருக்காங்களா பின்புறமா அந்த வேலையில தோப்புல எட்டாவது பலன் போட்டு அந்த பலனு குச்சில் போட்டார்கள். ஏன்னா கீழே இருந்து காவல் காக்க முடியாது. ஆனை வந்துடும் அடிச்சாட்டம் பண்ணிடும். அந்த பலனு குச்சியில இழுத்து போட்டுரும். ஆனா அந்த பலன் இருந்தா நம்ம கேப்ப காவல் காக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சிவனேலத்தவரு அந்த வையாபுரி தேவரு சங்கிலிங்க தேவரும் இளைய மகனான ராமசாமி தேவரும் குச்சியெல்லாம் போட்டு அந்த ஈர்த்தலை வெட்டி நல்லா மெத்த மாதிரி போட்டு பரணி குச்சியில் போட்டாங்க. குச்சியில் போட்டு முடிஞ்சா வீட்டுக்கு கிளம்பணுங்களா மணி 6 மணி ஆகுது. வண்டி கட்டி வண்டியை பூட்ட போறாங்க. இவரு சிவனேலத்தவரு மனம் சங்கடமா அவருக்கு இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் இந்த காட்டுக்குள்ள வந்து நிலந்திருத்தி கேப்ப உதச்சாச்சு. கேப்ப உதச்சு காவலுக்கு இருக்க ஆள் இருக்கணும். நம்ம யார போச்சு இல்ல அப்படின்னு தன் மனசுல நினைத்த போது அப்ப சொன்னார் அந்த ராமசாமி தேவரு, எப்பா நீங்க ஏன் பயப்படுதிய? இந்த கோட்டத்தை தண்டுல இந்த கேப்ப கதிர்க்கு நான் காவலுக்கு வரேன்பா. நான் காவலு நான் பாத்துக்கிடுறேன். ஏன்னா அண்ணன்மார் 2 பேரும் வர முடியாது. குடும்பம் காரியம் கணக்கோட இருக்காங்க. வர வேண்டாம். நான் கேப்ப கதிர்க்கு காவலுக்கு இருக்கேன் என்று சொன்னார் ராமசாமி தேவரும். அன்று முதல் என்று பொழுதாயில பங்குளிக்கு வந்தல்லவோ ராமசாமி தேவரையா ஏன்னா விளைச்சு 1 வாரம் ஆச்சு. பேச மழை பயிர் தெரியுது. கேப்ப கருக்கு போனோம். காவலுக்கு போக வேண்டும் என்று எப்பா நீங்க அஞ்ச வேண்டாம் மறைய வேண்டாம் நான் காத்து வரேன் என்று அப்பாட்டி அம்மாட்டி அண்ணமாட்டி சொல்லி ராமசாமி தேவரி கேப்ப கருக்கு காவலுக்கு போகணும்னு சொன்னா காவலுக்கு போனா எப்படி போனோம்? கையில என்ன இருக்கணும்? காவலாளிக்கு என்ன இருக்கணுங்க? அது மாதிரி இந்த ராமசாமி தேவரும் அந்த கம்பளியை தோல்ல போட்டு காலில தும்பு செருப்பு மாட்டி பாஜ கயிறு கைய தோல்ல போட்டுக்காரு. அந்த நாயை கை பிடிச்சு புரட்டு தும்பு இருக்குல்ல கம்பு அந்த கம்பை குனிக்கிட்டு நாளுக்கு நாளா இந்த கோட்டத்தருக்கு
கேப்பவள காவலுக்கு வருகிறார் ராமசாமி தேவரும். அவருக்கு 4 காலம் வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, பன்னீர் முடிஞ்சு சித்திரை பிறந்தாச்சு. கேப்ப கரும்பு மஞ்சள் தேரா இருக்கு. ஆனா வந்து அப்பப்போ ரேசா பதம் பார்த்து போயிட்டு இருக்கு. அப்ப சொல்ல எப்பா கேப்ப கேட்டு நல்லா தான் இருக்கு, கூட ஆனை வரத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னா ராமசாமி தேவரு. அப்ப அங்க சிவநேயத்தவரு, எப்பா நீ குச்சியில விட்டு நிக்கல கூடாது, நீ குச்சியில இருந்து இந்த அப்போ வந்து ரைட் இருக்குல்ல, அந்த லைட் கையில கொடுப்பாங்க, அடிக்கிறாம ரைட் இருக்கும். இந்த வெளிச்சத்தை கண்டா ஆனை புலி கிட்டத்துல வராது, நீ குச்சியில இருந்து காவல் செய்ய வேண்டும் என்று மகன்கிட்ட சொன்ன போது ராமசாமி தேவரு நாளாச்சு, ஒரு மாசம் ஆச்சு, பங்குனி மாசம் ஃபுல்லா காவலுக்கு வந்தாரு. சித்திரை மாசம் ஆச்சு, சித்திரை மாசம் பிறந்தாச்சு. அந்த ராமசாமி தேவரு அவர ஆளுங்க அழக இல்லையா, இவர் அழக கண்டு அதே முடுக்கு தெருல தாசி குலத்திலே பிறந்தவா இவர் மகிழ் கொண்டு ஆசைப்பட்டு வாக்கப்பட்டா இவருக்குத்தான் வாக்கப்படணும் தன் மனசிலே நினைத்தார் பத்தியலா. இவர் அந்த நாயை கைப்பிடிச்சு மேக்கியங்களுக்கு காவலுக்கு காலையில சாயந்தரம் போவாரு, மறுநாள் காலையில வருவார்ல, இவர் அந்த பாட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இப்பேற்பட்ட மண்முடன் இவர் தான் வாக்கப்படணும் அப்படின்னு தன் மனசிலே நினைத்தார். அந்த காசியானவனும் அப்படி சொன்னாரா, பிறந்தவா இவரை காவலுக்கு போயிட்டு மேற்கனவே தெருவில் வருவாங்களா, இங்க இருந்து வராரு தெருதான இருக்கு கிழக்குச்சாடி பக்கத்துல, அந்த தெருவில் வரும்போது மேற்கு போவாரு வருவாரு. ஏற்பட்ட அழகனுக்கு நம்ம வாழ்ந்தாலும் இவரோட தான் வாழ வேண்டும் என்று அந்த காசி நினைத்தார். அது மாதிரி சிவநேரத்தை ஒரு பெற்ற மகனான ராமசாமிக்கும் அந்த தாசிக்கும் பழக்கம் ஏற்பட்டு காலங்காலமா நாளுக்கு நாளா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஒரு நாள் பார்க்க இவர் அங்க வீட்டுக்கு அம்மாட்டையும் அப்பாட்டையும் காவலுக்கு நான் போறேன்னு சொல்லுவாரு. வீட்டை விட்டு 6 மணிக்கே பிறப்புவாரு. 6 மணிக்கு மூஞ்சி கருக்கல, நாயை கை பிடிப்பாரு, புரட்டுக்கும் எடுப்பாரு, காலையில தும்பு செருக்கு மாட்டி வேகமா காவலுக்கு போன அம்மாட்ட அப்பாட்ட சொல்லிட்டு வருவாரு. ஆனா அம்மாட்டையும் அப்பாட்டையும் காவலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த தாசி வீடு வந்து தங்கிடுவாரு. தெரியாது, தெரியுமா? தெரியாது. இப்படி நாளுக்கு நாளா நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் பார்க்க சித்திரை மாசம் அந்த ராமசாமி தெருக்கு அமடு ஒரு காலம் சொல்லாத நேரம் சொல்லாம அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றது. காவலுக்கு வந்துட்டு இருக்காருல, சித்திரை மாசம் அன்னைக்கு வெள்ளி மாசம் பிறந்தாச்சு. கேப்போட காவலுக்கு நைட்ல வந்து பார்த்து தங்கிட்டு மறுநாள் நினைப்பாராம். அப்படி காவலுக்கு ஒரு மறுநாள் காலையில இந்த வடவரையில அண்ணா நகரில இருந்து இந்திர குலத்து மக்கள் எல்லாம் தெய்வேந்திர குலத்து மக்கள் எல்லாம் எங்க அப்பனான இருக்காருலாம் கிழக்கு இந்த கோட்டமா ஆனசாமிக்கு சித்திர மத்தையில கொடுக்க வேணும் என்று மக்கள் எல்லாம் மனசில நினைத்தார்களா. வராத அண்ணா நகர் மக்கள் அந்த வழியில சேர்ந்தவர்தான் நகர்ல சுப்பையா, சிவனூர் சுப்பையா, அவங்க எல்லாம் அவங்க குடும்பம் தான். இப்ப அங்க என்ன போயிருப்பாங்க அந்த வடான அண்ணா நகரத்துள்ள மக்கள் எல்லாம் எங்க அப்பனான கோட்டமாடசாமிக்கு சித்திரை மாசம் 2வது வெள்ளிக்கிழமை கொடை கொடுக்கணும் என்று
ரெண்டாவது வெளியில அப்ப நடந்திருக்கு. அந்த ரெண்டாவது வெளி காலங்காலம் நடக்கும் போது இந்த கோட்டமானசாமி கந்தசாமத்துல இருக்காரு. இருக்காரு. அப்ப இங்கேயும் ரெண்டாவது கூட அங்கேயும் ரெண்டாவது கூட வச்சிருக்காங்க. அப்ப அவங்களும் இந்த கந்தசாமத்து மக்களும் மூதாக்கள காலத்துல அந்த பேட்டி முத்தூர்ல வந்து எல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அப்ப 5 வீட்டுக்காரதான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கும்பிடும் போது அப்ப நாங்க தலையை தரமாட்டோம்னு சொல்லிருக்காங்க. கடவுள் தலைய அப்ப வந்து இங்க மேலத்துல சாமி கிணத்துல குடும்பம், ஆரம்பத்தில் மூட்டை பாய்ச்ச குடும்பம், காளிமத்தவரு கோட்டை கிணத்துல குடும்பம், இப்படி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்ப கிடக்கிற தரமாட்டோம் சொன்னாங்களா, உடனே பொங்கல் விட்டாங்க. பொங்கல் விட்ட 2 அந்த பானை தோண்டி கிடாய பிடிச்சி உருவன்னு போயிட்டாங்க. போகும்போது தவளத்து கரையில கிடக்க போகும்போது இப்ப இருக்காங்களா கோட்டமானசாமி அங்க கொண்டு கொண்டு கிடாயை விட்டு நவள மாட்டேங்குச்சு. அங்க இந்த கிடாயை விட்டு பொங்கல் விட்டு பூஜை பண்ணிட்டாங்க. அப்ப இவரு புடிமணி எடுத்துக்கொண்டு கும்பிட்டு இருக்காங்க. அங்கேயும் 2 வள்ளி இங்கேயும் 2 வள்ளி. அப்ப எங்க போறேன் போக முடியாது. ஆனா அந்த கருக்கல் படம் போச்சாங்கல்ல, இவர் ஒரு பாய்ச்சல் அங்க கோட்டமான. ஆனாலும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் இப்போ சித்திரை மாதம் முத வெடிக்கணும் கும்பிட ஆரம்பிச்சோம். அதனால பெரியார் கட்டலாம் கும்பிட்டுருக்காங்க. அத மாதிரி இந்திர குலத்து மக்கள் வடாத அண்ணா நகரத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து கோட்டமானசாமிக்கு 2வது வெள்ளி கொடை கொடுக்கணும்னு சொல்லி முத வெள்ளிக்கிழமை வந்து காடெல்லாம் அடிச்சு இந்த மூங்கிலி இந்த மரமட்டை காடெல்லாம் முள்ளக்கிழமை வெட்டி இப்ப முதல் இடம் அப்படி இருக்கு இதெல்லாம் அப்ப வெட்டி அங்க கோடையில கொண்டு வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டு இப்படிதான் காலகாலமா சாமி போட்டுருக்கு. இப்ப இந்த கோட்டமானசாமி பத்திர தவற செட்டு அப்ப எது எது எப்ப எப்ப அவருக்கு நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். நாங்களும் நன்றிட்டு தான் இருந்தோம். எல்லா கோயிலும் தவற செட்டு போட்டிருக்காங்க. நம்ம கோட்டமானசாமிக்கு நம்ம அதிகாரிகள் கூப்பிட்டு நம்ம தவறு செட்டு போட நினைச்சோம். ஒரு நாள் நடக்கல. இது போன வருஷம் தான் நடந்திருக்கு. அப்ப அவருக்கு நாளை குறிச்சிருப்பாரு. இந்த கிழமை இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி அவருக்கு நாளை குறிச்சிருப்பாரு. ஆனாலும் இப்படி போட்டிருக்கேன். அப்ப இத மாதிரி கிடையாது. பந்தல் ஓலை கொண்டு வந்து இடுவு முடைஞ்சு வீட்டு கம்ப கொண்டு கால் கட்டி பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி பந்தல் மாதிரி போட்டு கொண்டு இருக்கும் போது 6 மணிக்கு இந்திரகுலத்து மக்கள் எல்லாம் இந்த கோட்டமரத்துல பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ராமசாமி தேவரி இந்த கேப்போட காவலுக்கு நடந்து வராரு. நடந்து வந்த போது மேக்க ஏற்று பார்த்தாரு. இப்ப கோட்டமானசாமிக்கு அடுத்தவருக்கு குடவலுக்கும் அப்ப நம்ம குச்சியில இருந்துகிட்டு 12 குச்சியில வந்து குடம் பார்க்கலாம். அப்படித்தான் மனசிலே நினைத்தார். மறுநாள் பொழுது விடுச்சு. மறு வெள்ளிக்கிழமை வரப்போது குச்சியில விட்டு கிளறங்கி தன் வீட்டுக்கு முடுக்குத்தருக்கு போனார். மறு வெள்ளிக்கிழமை ஆச்சு. 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த கோட்டமானசாமிக்கு அந்த வடகரை அண்ணா நடத்து மக்கள் எல்லாம் கொடை போடுறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை வந்து அவருக்கு வேண்டிய சிறப்பெல்லாம் செய்யணும்னு சொல்லி கூட்டு போட்டு கொடை கொடுத்து ஏழ தாளங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பனான கோட்டமானசாமிக்கு சித்திரை மாசம் 2வது வெள்ளி கொடை நடக்கும் போது இந்த ராமசாமி தேவரு அதே மாதிரி அப்பாட்டையும் அம்மாட்டையும் காவலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு காலையில 6 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டு நாளை கைப்பிடிச்சு வந்தார்களா. அவங்க தாசியானது அவங்க வழிமறிக்கான். தாசி அந்த முடுக்குத்தர் ரோட்ல வரும்போது வழிமறிச்சு தன் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள எடுத்து கொண்டு போனா அந்த பொட்டை கோழி அடிச்சு கொடி அடிச்சு சோறு பொங்கி அந்த பொங்கி பொறிச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்தா உண்டு மயக்கம் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ராமசாமி தேவரும் நல்ல பொட்டை கோழி கறி கொடி அடிச்சு சோறு நல்லா சாப்பிட்டார். அசந்து தூங்கிட்டார். ஐயா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏன் நல்ல வெள்ளி அந்த சித்திர மாலையில ஏன் சிறந்த வெள்ளி சித்திரமாக
மாதம் 2வது வெள்ளிக்கிழமை நடந்துட்டு இருக்கு. மணி என்னாவது இவரு மூணு கரைகளை விட்டு வந்து அங்க அசந்துட்டாரலாம். மணி 11 ஆச்சு. இங்க இவருக்கு எங்க அப்பனான கோட்டை மடசாமி வேட்டையாட போகக்கூடிய நேரம் ஆச்சு. கோட்டை மடசாமி அசந்து இவர் யாவதான பண்றாருன்னு தெரியாதா? அந்த ராமசாமி தேவரு அசந்து அந்த தாசி வீட்டிலே தூங்கினார். தூங்கிட்டாரு. மணி 11 ஆச்சு. அப்ப அவதான் அந்த தாசி தான் தட்டி உசுப்புதான். ஐயா இந்திக்க மணி 11 வெள்ளிக்கிழமை ஆகாத நேரம். நீ எங்க என் வீட்டுல நீங்க தண்ணி தெரிஞ்சா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் பேசுவாங்க. கேப்போட காவலுக்கு போட்ட நாங்க அழிச்சிரும். அதனால உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. எந்திரிக்க தட்டி உசிப்பு விட்டா அந்த ராமசாமி தேவரும் வரி விதி அறியாம பதில் எடுச்சு கால தும்பு செருப்பு மாட்டினார். கால தும்பு செருப்பு மாட்டினார். கருத்த கம்பளி எவனா காவலுக்கு ஆட வைக்கும்னா கருத்த கம்பளியை தோளிலே போட்டு நாயை ஒரு கையில பிடிக்காரு. பாச்ச கயிறு கொள்ள போட்டுட்டாரு. அந்த பொரட்டு கம்ப உணிக்கிட்டு ராமசாமி பல்வீதி அறியாம அவருக்கு ஆகாத அமல் வரும் அவருக்கு பொல்லாத அவருக்கு சொல்லாம பொல்லாத சொல்லாம வருது. பறந்து வந்து நாயை கைப்பிடித்து அந்த முடுக்கு தலை விட்டு பவுண்டு தொழில் கழிச்சு 5 மணி கழிச்சு மேற்கு முகமாக ஓட்டமோ பெருநடையோ வாராரே ராமசாமி அந்த 5 மொழி தாய்களுக்கு புறாமொழி கிழக்கு விட்டு கிழத்தண்டு பாலம் தான். கிழத்து பாலம் முச்சடி கருப்பசாமி இருக்காருங்களா? முச்சடி கருப்பசாமி பக்கத்துல வந்து கிழத்தண்டு பாலத்தை வந்த உடனே இப்ப மணி 11 ஆச்சு. வட்டமடசாமிக்கிற கொடவரம் நடந்துட்டு இருக்கு. என்று மனம் பதறாரு. என்ன நடக்கோ யாரு நடக்க என்னாக போதோ ஏதாக போதோ எங்க ஐயாவான ராமசாமி தேவரும் நேரம் ஆகுதுல. ரோட்டோடி போகக்கூடாது. ரோட்டு சுத்தி போனா நேரம். அந்த ராமசாமி தேவரும் அந்த கிழத்தண்டு பாலம் காலுவாய தாண்டுவாரா கட்டழக ராமசாமி காலுவாய தாண்டுவாரா. அந்த காலையில தவற வச்சிருக்காங்களா? தவற வச்சு இந்த காலையில வராரு. ஓட்டமும் பெருநடையும் வேகமாக வேர்த்தி விறுவிறுத்து வந்தார்களா? கிட்ட நெருங்குது. இதே இடத்துக்கு வரும் போது எங்க அப்பனான கோட்டை மடசாமி வேட்டையாட போறதுக்கு மணி 11:45 ஆச்சு. கச்சனல்ல மறைந்து கட்டியா கருத்த கச்ச சுங்க தட்டி வல்ல மறைந்து கட்டிய பொல்லாத கோட்டமான அவருக்கு ஆன பந்தம் ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில அவருக்கு சல்லடமா தாமருக்கா மடியழகா
பந்தத்தை ஆன பந்தத்தை கதகதான்னு எரிய விட்டுருக்காரு. இந்திரகுலத்து மக்களா வடாத அண்ணா நேரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கோட்டமடசாமிய தன் அலங்காரம் செய்து அவருக்கு ஆன பந்தத்தை கொளுத்தி கொடுத்திருக்காரு. ஆன பந்தம் அவருக்கு ஒரு கையில அடுக்கு தடி மறுகையில 5 மணி வல்லையமோ அறையில் ஒரே அதுக்கு 7 மணி அடலை இடுப்பு கோரே அவருக்கு சல்லேடமா தாமரக்கா மணியழகா இவரு கச்சல் நல்ல வரைந்து கட்டிய காடு சுத்தி பார்ப்பதற்கே அப்ப வேட்டைக்கு எங்க போக தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குனே தலை அந்த சாத்தா கோயிலுக்கு தான் போற வேட்டையாட. அப்ப வேட்டைக்கு தான் போயிருக்காரு கோட்டமடசாமி. வேட்டையாட போகும்போது கச்சை வந்து கட்டி கருத்த கச்சை சொந்த விட்டு இவர் அலங்காரம் செய்து அந்த வடாத அண்ணாநகரத்தோட இந்திரவர்த்த மக்கள் எல்லாம் வேட்டைக்கு அனுப்பும் போகும் போதே ஐயாவான கோட்டமாடா எலுவை விட்டு கடந்துறாரா இடத்தை விட்டு கீழே இறங்குதார். கீழே இறங்கும் போது கால்வா கரைக்குள்ள இறங்குறாரு. கால்வா கரைக்குள்ள இறங்கி கோட்டமடசாமி மேல ஏறாரா. வருவாரா ராமசுவாமி வேட்டையாடும் போகும் போதே ஐயாவான ராமசுவாமி ராமசுவாமி குறுக்கத்தார வருவாரா சுருவத்தோடு வேட்டைக்கு போகும்போது கரையில ஏறாரு. இந்த ராமசாமி தெரு வந்து சாமி போகும்போது குறுக்க வந்து எதிர்பட்டாரு. எதிர்பட்டவன அப்பவே மேல எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இந்த குச்சில வந்து ஏற முடியாம பழனி குச்சில வந்து படுத்துட்டாரு. கோட்டமடசாமி சாத்தாங்கோயிலுக்கு வேட்டையாடி போயிட்டு வந்து வந்தாரு. இங்க மக்கள் எல்லாம் பொங்கி பொறிச்சு படப்பேத்தி இந்திரவர்த்த மக்கள் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. கோட்டமடசாமிக்கு கிடாய் பலி கொடுக்கணும். இவரு பலி மாட்ட விட்டாரு. ஐயோ என்னாச்சோ யாராச்சோ அந்த வடார அண்ணாநகரத்து இந்திரவர்த்த மக்கள் எல்லாம் மனம் பதறாங்க. எதையும் கொலையுமா நிக்காங்க. வேட்டையாட போன கோட்டமடசாமி வேட்டையாடி வந்து படப்பை ஏற்க மாட்டேக்காரு. பலிகளை அருந்த மாட்டேக்காரு என்று இலை குலைமானுக்கு கை எழுந்து நிக்காங்க. ஆண் பெண்ணு சேர்த்து நிக்கி எப்பா ஐயா குலவிளக்கே கோட்டமாடா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ இந்த தவறு நடந்தா நீதான் மன்னிக்கணும். நீ ஏன் பலி ஏற்க மாட்டேங்க அப்படி இந்திரகுலத்து மக்கள் எல்லாம் மண்டி போட்டு வாதாடி கேட்காங்க. கோட்டமடசாமிக்கு கண்டு சிவந்து கடன் போகுமா துணி நிறுத்தி கோட்டமடசாமி வாங்காட்டில் நிற்கும் போது எப்பா நான் சாப்பிட்டேன் நடக்கட்டும் நடக்கட்டும் உங்க காரியங்கள் நடக்கட்டும் என்று சொன்னார். இந்த ஐயா அப்படி சொல்றாரு. ஐயா கோட்டமாடா நீ அப்படிலாம் சொல்லலாமா? யாரு பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கக்கித்தான் கொடுக்கணும். சாப்பிட்டு சொல்லாதரும் என்று மண்டி போட்டு ஆணும் பெண்ணும் கேட்கும் போது கோட்டமடசாமி முடியாட்டார நடக்கட்டும் நடக்கட்டும் உங்க காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி மக்களுக்கு உறுதி கொடுத்தார். மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு.
கோட்டமடசாமிக்கு காலையில படியெல்லாம் களைஞ்சி அவங்க வாங்க வண்டி கட்டி ஊருக்கு போயிட்டாங்க. பொழுது விடிந்த உடனே இந்த ராமசாமி தேவரே கோட்டமாட வேண்டாம் முன்னால எதிர்பட்டாரலாம் ஏத்து விருதுக்கு குச்சியில போய் படுத்திருக்காரலா. ஒரே முடக்கம் காய்ச்சல் வாயாலை வைத்தாலே போகுது வைத்தோட்டம் போகுது வாயால் எடுத்து தோட்டம் போகுது. விடிய 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 முனைங்கிட்டு படுத்திருக்காரு. ஐயோ எது பண்ணிட்டோமே ஆனா கோட்டை மனைச்சாங்க பண்ணிட்டாரோ அப்படித்தான் மனசுல அப்பயுமே அவருக்கு ஓடுது. பொழுது விடிஞ்சிச்சு கொஞ்சம் தெளிச்சலாச்சு ஊர் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ராமசாமி தேவரும் தன் குச்சியில விட்டு இறங்க முடியாம இறங்கி 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 அந்த கம்பு கொத்தந்தால பொட்டு கம்பு அந்த கொரட்டு கம்ப கையில எடுத்துக்கிட்டாரு. அந்த நாய் கை பிடிச்சி மறுபடியும் தும்பு செலுத்த கால்ல மாட்டுதாரு. கால்ல மாட்டி ஊரு போய் நம்ம தாயோட பிள்ளையா போய் சேர்ந்துடணும். நம்ம இன்னமே பிழைக்க மாட்டோம் என்று மனசிலே நினைத்தாரு. என்னாச்சோ யாராச்சோ ராமசாமி தேவரும் தன் குச்சியில விட்டு இறங்கி ஐயா ராமசாமி அடக்கத்தான முடியலையா காலோடு காலை பெண்ணூரையா தவண்டு தவண்டு நடப்பாரா இந்த கோட்டை தெருடு தாங்கடித்தே கிழக்கு நல்ல முகமாக கம்ப சடக்கு சடக்கு சடக்குனே ஊனிக்கிட்டு கோட்டை தெருடு கழித்தலவோ புளிய மரம் கழித்து விட்டே கிழத்தண்டு பாலம் கழித்து கொண்டே நடக்கத்தான முடியலைய தள்ளாடி தள்ளாடி வருவாரா வருவாரா ஐயா வருவாரோ புறாமொழி பக்கத்துல வந்தவுடனே அவருக்கு கிழங்க நடக்க முடியல காலோட கால் பின்னுது கண்ண கெட்டுது சரியா உசார் இல்ல நடந்து வந்தாருலா அந்த புறாமொழி பக்கத்துல ரோட்டு பேக்கிட்டு பெரிய உண்ணி மூடு அந்த உண்ணி மூட்டுல வந்து குப்பரை சாந்தி விழுந்துட்டாரு படுத்தாருலா ஒரே உனக்கும் அப்படி முழங்குறாரு காய்ச்சி அடிக்கி உசாரு கிடையாது உண்ணி மூடு கூட முனைகிட்டே படுத்திருக்காருலா படுத்திருக்காரு ராமசாமி தேவரே மீனாட்சி விரதத்துல இருந்து இந்திரகுப்த மக்கள் எல்லாம் மேக்கரைக்கு வயக்காட்டுக்கு உலதுக்கு ஏர்மாட வண்டி கட்டி மேக்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பொறாமொழி பக்கத்துல வந்தாங்கல்ல கூடுதல் முழக்கச்சத்த கக்கி என்ன முழக்கச்சத்த கக்கி அப்படி அந்த மீனாட்சி விரத்தி இந்திரகுலத்து மக்கள் எல்லாம் மாட்டு வண்டியை நிப்பாட்டி கீழே இறங்கி பார்த்தாங்க. உண்ணி மூட்டுல முனைட்டு படுத்திருக்காரு. உண்ணி மூட்டை நீக்கி விட்டு பார்த்தாங்களா ஆகா நம்ம செவரியாத்தூர்மாங்களா மூணாவது பிறந்த மகன் நம்ம ராமசாமி தேவர்லாம் என்னாச்சோ யாராச்சு என்று அவருக்கு அவங்களே மனம் பதிட்டாங்க. உடனே பம்பளிக்கு வந்து தெற்கு தெரு முடுக்கு தெருல வந்து அந்த செவரியாத்தை விட்ட ஐயா தேவர உங்க மகனான ராமசாமி தேவரே நம்ம புறாமொழி பக்கத்துல உண்ணி மூட்டுக்கடியில முனை நிலைப்படுத்திருக்காரு. என்னாச்சோ யாராச்சோ எங்களுக்கு தெரியல. நாங்க மேக்கரைக்கு வயக்காட்டுக்கு வண்டி கட்டி உள்ள போயிட்டு இருக்கோம். முடக்கத்தை வண்டியை நிப்பாட்டு பார்த்தோம். உங்க மகன் ராமசாமி அகல கூட சொல்ல வந்து சொன்னாங்களா அந்த மீனாட்சி மக்கள் எல்லாம் சொன்ன போது அந்த சிவனிடத்தை வரும் அவன் கேப்ப காவலுக்கு போன அவனுக்கு என்னாச்சோ யாதாச்சோ
அந்த மலை பொழிச்சியவனும் ஏ காவலுக்கு போனமவன் என்னாச்சோ தியாகாச்சோ தாயான மலை பொழிச்சி தலையில அடித்து கொண்டு புலம்புறாள அந்த மலை பொழிச்சி செருநிலத்தவரும் மூத்த மகளான வையாபுரித்தவரும் அந்த சங்கிலிங்கத்தவரும் மாட்டு வண்டி கட்டி அந்த முடுக்கு தெரு விட்டு ரவுண்டு தோடு கழிச்சு அந்த குராமலைக்கு வந்தாங்க. 5 மணி கழிச்சு குராமலைக்கு வந்தாங்க. தன் மகனை பார்த்தாரு அலங்கூலமா இருக்கான். என்னாச்சோ யாராச்சோ காவலுக்கு போனவனுக்கு வீட்டை விட்டு போனவன் என் மகனாக ராமசாமி என்னாச்சோ யாராச்சோ இறங்கி அந்த ராமசாமி தவிர அந்த செருநிலத்தவரு வையாபுரித்தவரே சங்கிலிங்கத்தவரே நீ காட்டுக்கு போனவன் என் மகனே ஐயா ராமசாமி உனக்கு என்னாச்சோ யாராச்சோ அப்படின்னு தன் மகனை வண்டியிலே தூக்கி போட்டு வண்டி அடித்து புறாமூடி தனை கடந்து 5 மொழி தனை கடந்து பகுண்டு தொழில் தனை கடந்து அறுபதையா வண்டி எல்லாம் தெற்கு நல்ல முகமாக உயிர்ச்சாடி தெருவு முடுக்கு தெருக்கு வந்து வண்டி வருது. வண்டியை விட்டு இறக்கி அந்த முடுக்கு தெருவுல அந்த செவ்வறு நிலத்தர் வீட்டிலே கொண்டாந்து ராமசாமிய பெரிய பாயை விரித்து கொண்டு பாயத்தான வீட்டில விரிப்பார்களா மகனான ராமசாமி பாயை கொண்டாந்து போட்டாங்கல்ல. இந்த ராமசாமி தேவருக்கு உயிர் படக்கணும் போயிருச்சு. ஐயோ மகனான ராமசாமிக்கு தோட்டத்திற்கு கேப்பவள காவலுக்கு போனவன் என்னாச்சோ யாராச்சோ கேள்வி அடிச்சிருச்சோ அந்த மழை பிடிச்சியானவளும் ஏ ஐயா நான் பெற்றவனே ஏ ராமசாமி உனக்கு வந்த விதி என்ன? அந்த மாயம் என்னடா ஐயா உனக்கு இதுதான பெற்று வளர்த்த ஏ மவன ஏ ராமசாமி ஏன் கட்டி கரும்பே கடக்குட்டி மகனே ராமசாமி நீ கேப்பவள காவலுக்கு போனவன் காட்டுக்கு போனவன் கை வந்து சேரடி ஐயா முத்து முத்தா கண்ணீரத்தா முகங்கள் எல்லாம் வடிப்பாளா தலையிலதா அடித்தழுதா அந்த மலை பொழிச்சி மகனத்தான காணாமலா அழுது கொண்டு பிறந்த கூட்ட நாட்டங்களாம் முருத்தல கூடிருச்சு. இத யாருக்கு காது கேக்கு? அந்த தாசி இருக்கல அவளுக்கு கேக்கு. கூட்ட நாட்டம் போகுது. வெளியில எட்டி பார்த்தா என்னன்னு கேட்கல ராமசாமி தேவரு கோடத்தட்டுக்கு கேப்போல காவலுக்கு போனாராம். காவலுக்கு போனவன் என்னாச்சோ ஏதாச்சோ மாண்டு மடிந்து போனாரான்னு சொன்னார். இவளும் ஐயோ நம்ம மேல தப்பு தம்பளுக்கும் நம்ம தானே நேரம் கட்ட நேரத்துல போய் சொல்லிட்டோம். அடிச்சுச்சோ பிசாச்சு அடிச்சுச்சோ
இந்த மனம் பதில் அவள் வந்து நாலு சொல்ல சொல்லி கண்ணீரை வெடித்து ஐயா ஏ எஞ்சாமி என்னுடைய நானே உங்களுக்கு வாக்கப்படணும் இருந்தேன் கடைசியில இன்னும் தண்ணியா தவிக்க விட்டுட்டு மரணமாகி போனியல அவளை அடிச்சு பண்ணட்டா அந்த மழை பொழிச்சு சீனியம்மா கண்ணீரை வடித்து ஆண்டா ஆண்டு காலம் அழுதாலும் ஆண்டவர்கள் வதப்புற இல்ல மண்ணில்ல அப்படி அந்த சிவநகத்தவரே வையா உரித்தவரே சங்கிலிங்கத்தவரே தன் மகனான ராமசுவாமிக்கு கழுவி குளிப்பாட்டி தன் கட்டடத்தை தூக்கி வைத்து மரியாதத்திலே கொண்டு நல்லடக்கம் செய்து நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ராமசாமி தெய்வ பிறப்பால மறந்து போறாரு. 10-16 கழிச்சு மாசம் 1 கிடந்துருச்சு. தன் கனவுல அப்பாவிடம் சொல்றார், அப்பா நான் சாதாரணமா உயிர் போகல, நான் கேப்ப காவலுக்கு நான் போகும்போது கோட்டமாட சாமி வேட்டையை அடுக்கும் போது நான் முன்னால எதிர்பட்டுட்டேன். அதனால எனக்கு இந்த விதி வந்துருச்சு. அதனால நான் மாண்டு மனிதவனி நினைக்கிறாங்க. எனக்கு நம்ம குடும்பத்தாரங்க சொக்காரங்க சிவக்காரங்க நீங்க எல்லாரும் கூடி வந்து அந்த எனக்கு கோட்டமாட சாமிக்கு முன்னால வலது பக்கத்துல வடமுகமாக எனக்கு நிறைய போட்டு நீங்க வணங்கி வந்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தையும் நான் வாழையடி வாழையா வைப்பேன் என்று சொன்னா ராமசாமி தேவரே ஆற்றுமையுடைய மகன் கனவுல சொல்லாரு, பதறி முடித்தார்களா உண்மையாதாச்சு. மகன் தெய்வ பிறப்பால போயிட்டாரு என்று அந்த ராமசாமி தேவருக்கு வையாவத்தவரு சங்கிலிங்கத்தவரு சிவநிலத்தவரு மறுநாள் 1 மாசம் கழிச்சு கோட்டமாட சாமிக்கு முன்னால வந்து ஐயா ஐயா கோட்டமாடா வாசல்ல என் மகனான ராமசாமி முன்னோடி தெய்வமா இருக்காரு, நாங்க உண்மையை வந்து வணங்குதோம், என் மகனை வந்து வணங்குதோம் என்று சொல்லி அந்த ராமசாமி தேவருக்கு வைகாசி அம்மா தெரியல ஏ வளர்வேற நாள் பார்த்து தெனங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து அவருக்கு ஒரு பீடம் போட்டு அவர் உருவத்தை வரைஞ்சு அந்த சிவநேரத்தவரும் வையா உரித்தவரும் சங்கிலிங்கத்தவரும் கோட்டமாடன அப்பதான் கோட்டமாட சாமிக்கு அவர் குலமரம் மாறுறாரு. ஏன்னா அவர் வரப்பேதானே இப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ராமச்சந்திரன் வரட்ட நமக்கு இங்க என்ன அதனால ராமசாமி தேவர நிலையம் போட்டு அந்த கோட்டமாடனை வணங்கி ராமசாமி தேவரையும் அந்த வையாவரி தேவரும் சங்கிலிங்கத்தவரும் தன் மகனான ராமசாமிக்கு சிவனிடத்து நிலையம் போட்டு சீரோடு சிறப்போடும் மகனான ராமசாமி தேவரும் அவர் வழி குடும்பம் இருக்காங்களா எல்லாரும் கோட்டமாடனை வந்து வழி கொடுத்து வணங்கி ராமசாமி தேவரை வணங்கி காலகாலமா 7-8 தலைமுறையாச்சு. அன்று முதல் இன்று வரைக்கும் கோட்டமாட சாமியும் ராமசாமி தேவரையும் என்றனுக்கு கையெடுத்து குலகுமரங்கள் எல்லோரும் அணுகி வருகிறார்கள். அதோடு பாடினின்ற புலைமலை ஆதரிக்கிறது என்று இந்த கோட்டமாட சாமி திருவாலயத்தில் ராமசாமி தேவருடைய புகழ்பாடு நமக்கு வில்லிசை தங்கை ஆர்வ செல்வியும் என் மைத்துனர் அங்கே அவர்களும் நம்ம வில்லிசை கலைஞர்களுக்கு 6 பேருக்கும் பொன்னாடை வீட்டை எடுத்து வந்திருக்காரு. 6 பேருக்கும் பொன்னாடை போட்டி சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்து சீமானுடைய குலகோத்திரம் அந்த அங்காள பரமேஸ்வருடைய அருள் பெற்று செய்யும் தொழிலெல்லாம் சிறப்பு பெற்று நீடோடி நீடோடி வாழ்க வாழ்க என்று வாட்டுகிறோம். அதோடு இந்த கோட்டத்திலே வாசம் செய்யும் தோப்பு கருப்பசாமியுடைய குலகுமரங்கள் அவனால கல்வி குளத்துல இருக்கு.
அந்த கருப்பசாமியுடைய குலகுமரங்கள் எங்க அண்ணன் காலம் என்ற துறை அவர்கள் அவருடைய ஸ்திரீ எங்க மகினி திருமலை வடி அவர்கள் அவருடைய அருந்தவ செல்வி என் மகா மணியம்மா கொண்டு வந்து அப்பவே என் பேர நாகராஜன் அப்பவே ரூபா கொடுத்திருக்காரு. தாத்தாவுக்கு 100 லட்சம் கொடுத்து சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக இந்த கோட்டமாடா சாமியுடைய குலகுமரங்கள் இருக்காங்களா? ஏன்னா இப்ப ஊர்ல வந்து பன்மொழிதான் இந்த கோட்டமாடா சாமி குலகுமரங்கள். அதே தோப்பு கருப்பசாமியுடைய குலகுமரங்கள் அது வந்து எங்க அண்ணன் விட்ட கோயில் கருப்பசாமி. இந்த கோட்டமாட சாமி அவ ஐயா விட்டு கோயில். அதனால காலம் என்ற எங்க மாமா சுப்பையா தேவரை எங்க அத்தை பார்வதி அம்மா அவருடைய அருந்தவ செல்வி எங்க மைனி காளி அம்மா. இந்த வாழை நம்ம ராமசாமத்துடைய கதையுடைய நிறைவு நேரத்துல நமக்கு 100 லட்சம் கொடுத்து சிறப்போடு குழந்தை பிள்ளை சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக இந்த பண்புகளிலே நாமங்கள் தெரியல வாசம் செய்யும் காலம் சென்ற சித்தப்பா வீரனா ஆரம்பத்தேவரை பெரிய குருசாமி. பம்புளிலே எத்தனை சாமி மாலை ஓட்டலாம் அவர் தான் நெய்யடைக்கணும். அப்பேற்பட்ட குருசாமிய வாழ்ந்து மறைந்த சித்தப்பா வீரனா ஆரம்பத்தேவர் அவருடைய அறந்தவ செல்வம் இந்த கோட்டமாட சாமிக்கு குலகுமரங்கள். என் தம்பி பெரிய கொத்தனாரை ஐயப்பன் அவருடைய திருக்கரத்தினால அண்ணனுக்கு 100 லட்சம் கொடுத்து சிறப்போடு நம்ம ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த சீமானுடைய சீமாட்டுடைய குலகோத்திரம் அழி வம்சம் உத்தார்பட்ட உரையினரோடு அந்த கல்கனாட்சியம்மா அருளாலையும் கோட்டமாட சாமி அருளாலையும் அவர் எப்படி வாழ வேணும் தெரியுமா? ஏ வாழ வேணும் ஆட்டமான